முஸ்லிம்ல 275வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன பொழுது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், ஆல ரஜுலுன் இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐ யகூன தௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனதன். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இது பெருமையில் வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மெசேஜ் என்ன? யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். பெருமை வந்துருச்சுன்னா நான் தான் பெருசு, நான் தான் பெரியவன், இந்த எண்ணம், இந்த அகம்பாவம் கொள்ளக்கூடிய, அகந்தை கொள்ளக்கூடிய இந்த எண்ணம் வந்துவிட்டால் அவன் சொர்க்கம் போக முடியாதுன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை கேட்டவன் என்ன சந்தேகம்? ட்ரெஸ் நம்ம அழகா பார்த்து போட்டா தப்பா? அது பெருமையில் வருமா? செருப்பு நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும்னு நாம தேர்வு செய்து அணிந்தால் அது பெருமையில் வருமா? டவுட் வருது. அது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதெல்லாம் பெருமையில் வராது. ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சு போறீங்களா, போட்டுக்கங்க, தப்பு இல்லை. செருப்பு நல்லா அழகா சூஸ் பண்ணி போறீங்களா, அது தப்பு இல்லை. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகிய விரும்புகிறான், அதுல எல்லாம் தப்பில்லை. ரசூலுல்லாஹ் தான் சொன்னதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, அதுதான் கவனிக்கத்தக்கது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் சொன்ன பெருமை என்ன தெரியுமா? அல் கிப்ரு பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பது, மக்களை மட்டமாக நினைப்பது, அதுதான் பெருமை. அந்த பெருமை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் சொர்க்கத்தில் போக முடியாது. ரசூலுல்லாஹ் தான் சொன்ன கருத்திற்குரிய விளக்கத்தை அளிக்கிறார். ஆடை அழகா இருக்கணும்னு நினைக்கிறது பெருமை இல்லை. போட்டிருக்கிற ஆடையை வச்சு மற்றவனை மட்டமா நினைத்து விட்டால் அது பெருமை. செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பெருமை இல்லை. நீ அணிந்திருக்கிற செருப்பை வைத்துக் கொண்டு பிற மக்களை மட்டமாக நினைத்தால் அது பெருமை. அப்ப பெருமைக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தாங்க. அல் கிப்ரு பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. ஒரு உண்மையை சொல்லும் பொழுது, ஒரு நீதத்தை முன்வைக்கின்ற பொழுது அந்த நீதத்தை நீ மறுத்தால், அந்த நீதியை நீ மறுத்தால் அது பெருமை. பிற மக்களை மட்டமாக கருதி, இவன் என்ன பாச பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் என்ன தோற்றம், ஆளை பங்கரை தோற்றத்தில் இருக்கிறான் என்று நீ பிற மக்களை மட்டமாக நினைத்தால் அது பெருமை. அந்த பெருமை இருந்தால் சொர்க்கத்துக்கு உனக்கு இடம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மனிதர்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாகுபாட்டை களைகிறாங்க. ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றாங்க, உருவாக்குறாங்க. எந்த வகையில் நீ பாகுபாடு, எல்லாருமே சமம்னு நினை. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படி நினைக்கும் போது அநீதி வருது. அவன் தன்னை உயர்ந்தவனா நினைக்கும் போது எனக்கு இவங்களோட நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். இவர்களுக்குரிய சட்டம் எனக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறான். எனக்கு தனி சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறான். என்னை நீ தனி விதமாக எனக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆட்சியாளர்கள் தங்களை வேறு விதமாக நடத்த வேண்டும் என்று விரும்புவதற்கு என்ன காரணம்? நம்ம வேற, மக்கள் வேற. தங்களை ஏதேனும் ஒரு விதத்தில் உயர்ந்தவர்களாக, செல்வந்தர்கள் தங்களுக்கு செல்வம் இருப்பதை வைத்துக் கொண்டு உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள். தோற்றத்தில் வெள்ளையாக இருப்பவர்கள், வெள்ளையர்கள் தாங்கள் அழகிய நிறத்தை கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்துக் கொண்டு தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள் கருப்பர்களை விட. ஆகவே தங்களுக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்கிறார்கள். நாங்களும் கருப்பர்களும் சமமல்ல, நாங்களும் ஏழைகளும் சமமல்ல, நாங்களும் குடிசையில் உள்ளவர்களும் சமமல்ல, நாங்களும் குறிப்பிட்ட இந்த மொழியில் பேசுபவர்களும் சமமல்ல. சமமான சட்டத்தை எப்படி முன்னிறுத்துவது? எல்லாருமே சமம் நினைங்க.